கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். இப்ப நாம இந்த 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தை மறுபடியும் பார்க்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் இந்த ஜீவனுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு அதை தந்ததும் இல்லாம அதோடு கூட இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேடு, ஆதாம் ஏவாள் அங்கே ஏற்பட்ட அந்த கேடு, அந்த பாவமாகிய கேடு, அதற்கு நாம அப்படி தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய தேவ பக்திக்கு எதுவான முயற்சியை தொடங்குறதுக்கு நமக்கு ஒரு உற்சாகம் வரும்படிக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கவனிக்கணும். போதும், அதை கவனிச்சா போதும். இது நல்லா கவனிச்சீங்கன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் பாரமானதாகவே இல்லை, ரொம்ப லேசா லைட்டா தான் கொடுத்திருக்காரு, ரொம்ப லைட்டா தான் கொடுத்திருக்காரு. நாம் சுமக்கக்கூடிய, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு நுகம் கொடுக்கிறேன், என் நுகம் லகுவானது, ரொம்ப லேசானது, என்னுடைய கட்டளை ரொம்ப லேசானது, அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா லாபம் ரொம்ப பெருசு, லாபம் ரொம்ப பெருசு. மொத்த உலகத்தை விட, அந்த மொத்த உலகத்தோட வேல்யூ விட ஏதாவது ஒண்ணு நீங்க வாழ்க்கையில இப்ப வச்சிருக்கீங்களா? இந்த மொத்த உலகத்தோட வேல்யூ விட உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? கவனிக்கிறீங்களா பிள்ளைங்க? கவனிக்கிறீங்களா? மொத்த உலகத்தோட வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விட ஏதாவது உங்ககிட்ட பெஸ்டா இப்ப உங்ககிட்ட இருக்கா? இப்போ உலகம் முழுவதையும் கொண்டு வந்து வச்சு எடை போட்டாலும் உங்களோட ஆத்ம ரட்சிப்பு என்பது ஈடே ஆகாது. அப்ப மொத்த உலகத்தோட வேல்யூவை விட இப்ப உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, ரட்சிப்பு இருக்குல்ல, அது பெருசு தானே. அது விளங்கினாதான் அதுக்காக வாழணும்னு முயற்சி நமக்கு வரும். அது நமக்கு விளங்கணும். நான் பெற்ற ரட்சிப்பு ரொம்ப பெருசு, நான் பெற்ற ரட்சிப்பு ரொம்ப விலையேற பெற்றது. அது யாருக்கு விளங்கலையோ அவங்க அழிந்து போகிற உலகத்தின் பின்னால போயிட்டே இருப்பாங்க, முட்டி மோதிக்கிட்டே இருப்பாங்க. அற்ப பிரயோஜனங்களுக்கு பின்னாலே, அற்ப பிரயோஜனம் சரீர முயற்சி. சரி, இந்த சரீர முயற்சியாவது ரொம்ப நல்லா செய்யறோமா, கொஞ்சம் நியாயமா செய்யறோமான்னா அதுவும் கிடையாது. தேவபக்தியா வாழணும்ன்றது டிசிஷன் தான். சரீர முயற்சி செய்யணும்னாலும் டிசிஷன் தான். அப்ப மொத்த வாழ்க்கையிலே நம்ம வாழணும்ன்றதுக்காக நம்ம என்னதான் பண்ணாலும் கூட அது எங்க தொடங்குகிறதா? என் முடிவில், என் டிசிஷன்ல தொடங்கு, அவ்வளவுதான். இப்போ நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்த முடிவெடுத்து சரீர பிரகாரமாகவே செய்யணும்னா கூட அந்த முடிவுல நம்மளால உறுதியாவே இருக்க முடியலையே, உறுதியாவே இருக்க முடியல. ஒரு பயமுறுத்தும் சூழ்நிலையில கூட நம்மளால இருக்க முடியல. இந்த 3 நாளைக்கு இந்த மருந்து எடுத்துக்கோங்க, முதல் நாள் எடுத்துட்டு 4வது வேலையை மறந்துடுற மருந்து. ரொம்ப மோசமா போயிடும் உடம்பு. தயவுசெய்து இந்த உணவு மட்டும்தான் ஒரு 10 நாளைக்கு எடுங்க. 4 நாள் எடுக்கணும், 5வது நாள் நாக்கே செத்து போச்சு. தனியா இவன் நாக்கு மட்டும் சாவுது. அப்ப அவ்வளவுதான், 5வது நாள் நம்ம வேற பக்கம் போயிடும். அதாவது நமக்கு கெடுதல், நமக்கு தீங்கு, நமக்கு வலி எல்லாம் தெரிஞ்சும் கூட சரீர முயற்சியில் கூட நம்மளால நிலைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய முயற்சியில எப்பொழுது நிலைக்க போகிறோம்? எப்பொழுது அதை செய்து கொண்டிருக்க போகிறோம்? அந்த முயற்சியில தயவுசெய்து யோசிங்க. அதான் சொல்றேன், நம்ம அறியாமலே நம்ம ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். அற்ப பிரயோஜனமாகிய சரீர முயற்சியில கூட நான் சரியா இல்லை அப்படின்னா வெளியேற பெற்ற மிகப்பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய ஆவிக்குரிய முயற்சிக்கு கிட்டே போக மாட்டேன். நான் அது கிட்டே போக மாட்டேன்றேன். ஆனா ரொம்ப லேசான முயற்சி தான். கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப லேசான முயற்சி, ரொம்ப லகுவான சட்டங்கள் தான். அதை கூட நாம நடத்தலைன்னா அல்லது செய்யலைன்னா எப்படி? அது சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். நல்ல முக்கியமான வசனங்கள். இதை தயவு செய்து நீங்க மனசுல வச்சுக்கணும்.
இந்த வசனங்கள் உங்களுக்கு எனக்கு நிச்சயமாக உதவும். ரோமர் 14 அதிகாரம் 19. ரோமர் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி, நானும் இன்னொருவரும் அந்யோன்யமாக வளர்றோம்னு சொன்னா அங்க என்ன வளரணும்? வெளியில, அயலகத்தார் மத்தியில, பள்ளி கல்லூரியில, வேலை ஸ்தலத்துல, அங்கே நாம் அந்நிய தேவனற்ற மனிதரோட பழகுகிறோம். அதை பத்தி பேசல. கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரர் இருவரும் இசைந்து பழகி நடக்கும்போது அந்த அந்யோன்யத்திலே எது வளரணும்? இப்போ நம்ம 2 பேர் பழக்கத்துல பக்தி வளருதா குறையுதா? ஜஸ்ட் வேல்யூ. அந்த மீட்டர் வச்சு பாத்துக்குங்க. நம் யாரோடு தினமும் பழகி கொண்டே இருக்கிறோமோ, சகோதரிக்கு நடுவில் சகோதரிக்கு நடுவில் நம்ம 2 பேரோட பழக்கத்தினால, அந்த சகோதர ஐக்கியத்தினாலே, அந்யோன்யத்தினாலே பக்தி விருத்தி வளருகிறதா? இல்ல, இருக்கிற பக்தியும் போது, வைராக்கியமும் போது, விசுவாசமும் போது அந்யோன்ய பக்தி விருத்திக்கு என்ன பண்ணலாம்? உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். என்ன நாட்டம் இருக்கிறது நமக்கு? நாம கிறிஸ்துவுக்குள்ள இணைந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான உறவுகள்னாலே ரொம்ப சந்தோஷம்தான். அதுதான் எங்கெங்கயோ வளர்ந்து யாராவோ இருந்து இயேசுவின் ரத்தத்தால் நாம் ஒரே குடும்பமாகி அதுல சகோதரன் சகோதரி தாய் தகப்பன் என்றெல்லாம் ஆயிட்டமே நம்ம. இப்ப அப்ப நாம தினமும் பழகுறோம், தினமும் பேசிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. அதுல பக்தி விருத்திக்கு ஏதுவானதை நாடுகிறேனா அல்லது அவபக்திக்கு ஏதுவானதை நான் விளைவிக்கிறேனா? What I bring out through my fellowship. அப்ப ரோமாபுரியாருக்கு சொல்றார், ஆரம்ப சபைக்கு சொல்றார், you must seek godliness. அதை தவிர வேற வர மாதிரி இருந்த ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது 15 அதிகாரம் 2வது வசனம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். என்ன மாதிரியான சட்டமா இது? நான் படிச்சு வியப்பான. நான் என்ன இப்படி ஒரு சட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு? இப்படி நம்ம இதை நம்ம க்ளோஸா பாருங்களேன். இதை எல்லாம் நல்ல க்ளோஸா பாருங்க. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அவங்கவுங்க உங்க மனசுல வாய் திறந்து கூட படிச்சுக்கீங்களேன். படிக்கலாமா? நம்மில் ஒவ்வொருவனும் கிறிஸ்துக்குள் இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு. அப்போ நான் சகோதரி அப்படின்னா, என் சகோதரன் அப்படின்னா, நான் 2 பேரும் நம்ம பழகுறோம், 2 பேரும் பேசுறோம், 2 பேரும் நடக்கிறோம்னு சொன்னா என் நோக்கம் என்னவா இருக்கணுமா? உங்க பக்தி விருத்திக்கு ஏதுவாக. அப்புறம் அது மட்டும் இல்லையா, என்ன பண்ணுமா? நன்மை, அதுல நன்மை விளையும்படியாக. அப்புறம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பக்தி விருத்தி தானே நான் விரும்புறேன். அப்ப உங்களுக்கு பிரியமாக நான் நடக்கணும். முதல்ல நாடுங்கள், இப்ப நடங்க. முதல்ல நாடுங்கள். டிசைரே இல்லை. அதாவது பக்தி விருத்தி தான் நமக்குள்ள வரணும்பா. நம்ம பழக்கத்துல, நம்ம உறவுல, நம்ம ஃபெலோஷிப்ல, நம்ம சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம், நம்ம பேசுறோம் பழகுறோம்னு சொன்னா அந்த பக்தி விருத்தி தான் வளரணும்பா அப்படின்றது இருந்தா அந்த நாட்டம் இல்ல. நம்ம ஒன்னா இருக்கணும், அதான் பெனிஃபிட். அங்க நம்ம பழகணும், அவ்வளவுதான். சரீர லாபங்கள் இருக்கா, அதுக்காக மட்டும்தான். அதுக்கு நான் உலகத்துல யாரோட பழகி வாழ்ந்துட்டு இருக்கலாமே. கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி ஒரு பொறுப்பான கவனமான ஒரு வாழ்க்கைய அந்த பக்தி விருத்தியின் நோக்கத்தோட நான் வாழ வேண்டி இருக்கு. அதெல்லாம் அப்படியே மறந்து போயிடுச்சு. உலகத்தை விட மிக மோசமாக நாம் சபைக்குள்ள இருக்கிற உறவுகளுக்கு நடுவில் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்றத பார்க்கணும். முயற்சி பண்ணணும். நான் தான் முயற்சி பண்ணணும். அப்போ நான் என் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாட்டத்தோடு கூட என் சகோதரன் சகோதரியோட பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவங்களுக்கு பிரியமா நடந்து அவர்களுக்கு வேண்டியதை நான் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அதுல நான் நடக்கணுமா? நான் நடக்கணும். அவருக்கு இடரலாக நான் நடந்துடக்கூடாது. நாம இன்னைக்கு ரொம்ப சுயநலவாதியா மாறுறோம். அதனால அவங்க நினைச்சா என்ன, அவங்க பார்த்தா என்ன,
அவங்க சொன்னா என்ன? ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கவே கூடாது. பிறருக்கானவைகளையும் நாடக்கடவோம். இதுதான் சட்டம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சட்டம் இதுதான். சரி, எந்த அளவுக்கு நாடணும்? ஒரு கேள்வி கேளுங்களேன். எந்த அளவுக்கு நாடணும் பிறருக்கானதை? ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு நாடணும். ஆனா ரொம்ப லேசான ஒரு ஒரு காத்து அடிச்சு ஒரு இலை சின்னதா ஆடுற அளவுக்கு ஒரு வித்தியாசம் வந்தா கூட அங்கே கோபம், வெறுப்பு, கசப்பு அப்படி அப்படியே முளைக்குது டக்கு டக்கு டக்குன்னு. பக்தி விருத்திக்கு எதுவா? சபைக்குள்ள இருக்கிற நோக்கமே அதுவாகத்தான் இருக்கணுமாமே. அந்த சபையினுடைய அமைப்பை தேவன் அதுக்காக தான் வச்சிருக்கிறாமே. உலகத்துல போனா கெட்டு போற மாதிரி இருக்குது. உலகத்துல போனா மனசு கெட்டு போகுது. அப்ப சபைக்குள்ள வந்தா மனசு சீராகுது, பக்தி விருத்தி உண்டாகுது. அப்படி என்னவா இருக்கணும் நாம? அதுக்கு என்னோட டிசிஷன் ரொம்ப முக்கியம், என்னோட முயற்சி ரொம்ப முக்கியம். அப்படிதான் இந்த சபையை தேவன் எதிர்பார்க்கிறாராம். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் தகுதியாயிராது. நமக்கு தகுதியா? நமக்கு தகுதியா இது? ஒரு கிறிஸ்தவன் யோசிக்கணுமாமே. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பார்க்கணுமா நம்ம? இது எனக்கு தகுதியா? சரி, தகுதியான நான் எந்த ஸ்கேல் வச்சு பார்க்கலாம்? நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். சொல்றாரு அடுத்தது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்ப இந்த தகுதியை எந்த ஸ்கேல் வச்சு பார்த்துக்கணுமா? இதை நான் செஞ்சா எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுதா இல்லையா? அவ்வளவுதான். எனக்கு இது பக்தி விருத்திக்கு தடை இல்லை, செய்யலாம். என் பக்தி விருத்திக்கு இது கெடுக்காது, செய்யலாம். என் பக்தி விருத்தியை இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும், இன்னும் அது ஊக்கப்படுத்தும், செய்யலாம். இதுதான் ஸ்கேல். இவ்வளவு கவனமா வாழ்ந்தா இந்த மற்றவங்களை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். ஏன்னா நம்மளை பத்தி நினைச்சுன்னு வாழ்றதுக்கு வாழ்நாள் போதுண்டான்ற மாதிரி ஆயிடும். எங்க அப்பா எனக்கு சொன்ன ஆலோசனை தான், உன் விசுவாசத்தை வளர்க்க நீ செய்யும் கிறிஸ்துக்குள்ளான முயற்சியை வளர்த்துக் கொள்ள உன் மீது மட்டும் கவனம் ஆயிரு, மற்றதுக்கு உனக்கு டைம் இருக்காதுன்னு பயர் பிரதர் தான் சொல்லுவார். அவங்க கோவப்படுறாங்க, இவங்க தப்பா சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, டைம் இல்லைன்னு. ஏன்? என்ன பார்த்துக்கிட்டு நான் வளர்றதுக்கு, நான் கடவுள் பிரியமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அதுவே என்ன நான் பிஸி ஆயிடுறேனே, அதுக்கே எனக்கு டைம் பத்தலன்னு. அடுத்தது 2 கொரிந்தியர் 7:11 ரொம்ப முக்கிய. வாலிப பிள்ளைகள் தயவு செய்து வசந்த கவனிங்க. இருப்பா கொஞ்சம், எல்லாருக்கும் இப்ப நான் தான் வருது என்ன? இப்ப நல்லா மறுபடியும் திருத்தி படிங்க. பாருங்கள், தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது மாதிரி எப்பனா வந்திருக்க? தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்திருக்கா? அது என்னது? என்ன புதுசாகுது? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவன் சொல்லிட்டான், இவன் திட்டான், இவன் கேட்டான், இல்ல அப்படின்லாம் நமக்கு துக்கம் வருது. ஆனா இது என்ன? தேவனுக்கேற்ற துக்கம். பாருங்க, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட விட்டுட்டீங்கன்னா நீங்க மொத்தமா கேட்டதுக்கு வேஸ்டா போயிடும். தேவனுக்கு ஏற்ற துக்கம், அது என்னன்னு தெரியலன்னு கூட விட்டுருவோம். அது என்ன, அது எப்படின்றது தெரியலன்னா விட்டுருவோமே. ஆனா அது என்ன பண்ணுன்ற சிம்டமை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்குள்ள தேவனுக்கு ஏற்ற துக்கம் வருகிறது அப்படின்னா, இப்ப என்ன நீமா நீ பைபிள்ல சரியா படிக்க மாட்டேன்ற, நீ
சும்மா அவளை பார்த்து நான் சொல்றேன், நீ பைபிள் சரியா படிக்க மாட்டேன்ற, முன்ன மாதிரி இல்ல நீ, பைபிள் நீ 5 நிமிஷம் கூட படிக்க மாட்டேன்ற, நீ வேதத்தை படிக்கணுமா இல்லையா? உன்னை உன் ட்ரெஸ் இல்ல, உன்னோட செருப்பு, உன்னுடைய சரீர வாழ்க்கையை பத்தியே நான் பேசல. ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவான இந்த முயற்சியை மட்டும் நீ ஏன் பண்ண மாட்டேன்? உன்னை திட்டவன மனசு என்ன ஆகுது? அப்படி ஒரு மாதிரி வருத்தம் ஆகுது, ஷேம் ஆகுது, அப்படி துக்கம் ஆகுது. தேவ பக்திக்கு ஏற்ற விதத்துல நீ சரியில்லை என்பதை சுட்டி காட்டி உன்னை கண்டிச்ச உடனே உனக்கு ஒரு வருத்தம் வருது. அந்த வருத்தம் அப்படி என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஆமா நான் ஏன் தேவனுக்கு பிரியம் இல்லாம இப்படி செய்யறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மாவை ஏன் நான் அப்படி பேசிட்டேன், ஒரு வருத்தம் வருது இல்ல? அப்போ தேவனுக்கு விரோதமா நான் இப்படி ஏன் நடக்கிறேன், ஒரு வருத்தம், ஒரு துக்கம் வருது இல்ல? அந்த துக்கம் வந்த உடனே அது எனக்குள்ள என்னெல்லாம் பண்ணுமா? தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஜாக்கிரதையை. இனிமேல் அம்மா மனசு நோக்குற மாதிரி நான் பேச மாட்டேன், அம்மா கண்ணீர் விடுற மாதிரி நான் இனி நடக்க மாட்டேன். ஏன் அப்படி முடிவெடுத்தேன்? நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட உடனே அந்த பக்கம் ரொம்ப வேதனை உண்டாக்கிட்டேன். அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ என்னடா அது நம்ம ஏதோ நினைச்சோம், இவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு துக்கம் வந்துச்சு. பாத்தீங்களா? அந்த துக்கம் வந்துட்ட உடனே எனக்கு ஒரு ஜாக்கிரதை கொடுக்கிறது. இனி நான் உங்களை இப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு நான் மாற ஆரம்பிக்கிறேன். ஜாக்கிரதையையும் குற்றம் தீர அந்த குற்றமே போயிடுற மாதிரி எனக்குள்ள ஒரு நியாயத்தை அது உணர்த்துகிறதாம். அப்புறம் எவ்வளவு வெறுப்பை, நான் ஏன் இப்படி பண்ண, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறதாம். எவ்வளவு பயத்தையும், நான் இது செய்து விட்டேனே அப்படின்ற ஒரு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், நான் சரியாகணும் இல்ல நான் கர்த்தருக்கு பிரியமா தான் நடக்கணும்ன்ற ஆவலையும், அது மூலமாக இந்த ஷேப்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அது என்ன உருவாக்கிடுதான்? பக்தி வைராக்கியத்தை. பக்தின்னு சொன்ன பிறகு இப்ப கூடுதலா ஒரு வார்த்தை சேர்த்து படிக்கணும். பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பை, நீங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு கண்டிப்பை உங்களுக்குள்ளே உருவாக்கிற்று என்று இந்த காரியத்திலே சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஒரு பிரசங்கம் கேட்கும் போது ஷார்ப்பா நேரா நம்ம இருதயத்தில் குத்துற மாதிரி இருக்கா, அப்போ அது தேவனுக்கு ஏற்ற துக்கமாக கன்வெர்ட் ஆகும். சரி, உதாரணம் சொல்லி புரிய வச்சிடறேன். யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுத்தான், துக்கம் வந்தது, வெட்கம் வந்தது, வேதனை வந்தது, அவமானம் வந்தது. ஆனா தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்து விட்டேனே, இதோ நான் தேவனிடம் போகிறேன் அப்படின்ற ஒரு ஜாக்கிரதைய, அந்த நியாயம் உணர்தல, அந்த குற்றம் தீர்த்து கொள்வத உருவாக்கல. அந்த இடத்துக்கு அவன் போல. ஆனா பேதுரு மறுதலித்த உடனேயே அவருடைய அந்த தவறு அவரை என்ன பண்ணிடுச்சுன்னா, தேவனுக்கு விரோதமாக அப்படி பண்ணிட்டனே அப்படின்னு தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை உண்டாக்கியது, மனந்திருமலை உண்டாக்கியது. அப்படி அவர்கிட்ட போயிட்டார். அப்ப உங்களுக்குள்ள வந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கமா வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஸ்கேல்னு சொன்னா, நீங்க மனம் திரும்பி உங்களை மாற்றி கொண்டால் உங்களுக்குள்ள வந்ததுக்கும் தேவனுக்கு ஏற்ற துக்கம், நீங்கள் இன்னும் கடினமாக போனால் உங்களுக்குள்ள வந்தது தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லை. யூதாசுக்குள்ளே உண்டான துக்கம் அதுல மனமாற்றம் இல்லாமல் அழிந்து போனது. பேதுருக்குள்ள வந்த துக்கம் மனம் மாற்றம் வந்தது, பிறகு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில வந்தது. இவ்வளவுதான் ஸ்கேல். சரி, அடுத்தது இன்னைக்கு நான் ஜேகே தம்பி ஆயிட்டேன். எபேசியர் 4:12 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் நோக்கமே அதான். ஆண்டவரோட நோக்கமே அதான். கல்வாரி சிலுவையிலே அப்படியே ரத்தம் சொட்ட சதை கிழிய அவமானத்தோட தொங்கி கொண்டிருந்தார் இல்லையா? அவர் எதை எதிர்பார்த்து தொங்கிட்டே இருந்தாராம்? என் சரீரத்துல இவங்க எல்லாம் சேர்ந்துடணும், தசையா எலும்பா சேரணும், என் ரத்த ஓட்டத்துக்குள்ள இவங்க சேர்ந்துடணும், பக்தி விருத்தி அடையணும், தேவனுக்கு மகிமையாக இந்த ஒரு கூட்ட ஜனம் உருவாகணும். அதான் அவருடைய நோக்கம். அவர் அவமானமும் அவலட்சணம் அடைந்தவராக தொங்கினார். நான் யாராக இப்போது முயற்சி செய்கிறேன், நான் யாராக மாறுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அவரு அவமானம் அவலட்சணத்துல தொங்கிட்டு இருந்தார். அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட பிறகு நான் யாராக மாறுவதற்கு முயற்சி பண்றேன்.
தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்றேனா, இல்ல நான் உலகத்துல இன்னொரு அவலட்சணமாக முயற்சி பண்றேனா? ஏதாவது உணர்ற மாதிரி குத்துற மாதிரி இருக்கா? Convert it to a godly sorrow. அப்படியே குத்துற மாதிரி இருக்கா? உங்களுக்கு அப்படி வெக்கப்படுற மாதிரி தெரியுதா? அப்படி உறுத்துற மாதிரி இருக்கா? கடவுளுக்கு ஏற்ற துக்கமா அதை மாத்திக்கங்க. தேவனே, நான் இனி உமக்கு பிரியமா நான் மாறுறேன். கல்வாரியிலே தசை கிழிய ரத்தம் வடிய எனக்காக மரித்து தொங்கிய பலியாகிய அந்த ஆண்டவருக்கு முன்னால என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். நமக்கெல்லாம் வசனத்தை கேட்டு கண்ணீர்லாம் வர்றதே இல்லை. வசனத்தை கேட்டு நாம் உணர்ந்து துக்கம் நமக்குள் வருவதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன், உலக உதாரணம் சொல்றேன். முன்னெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் எல்லாம் பார்க்கும்போது அழுவீங்கல்ல? பாசம் அழுவும் இல்ல? அழுவும் இல்ல? இப்ப நான் ஒண்ணுமில்லை, அப்படியே பார்க்கிறேன். சதக்குன்னு குத்துறான், ரத்தம் அப்படியே பீறிட்டுது வருது அப்படின்றோம். என்ன என்ஜாய் பண்றோம், வன்முறையை என்ஜாய் பண்ற அளவில் ஆயிட்டேன் இப்ப நம்ம. இதெல்லாம் எங்க நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது? நம்ம வாழ்க்கை, நம்ம மனசுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. டெய்லி இதையே பார்த்துட்டே இருங்க. அது எங்க நம்ம கூட ரிஃப்ளெக்ஷன் ஆகும்? நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய பார்வையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய புரிதல்ல எல்லாமே நம்மை பாதிக்கும். 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி, அவங்க அப்படி வாழறதுனால, அவங்க அப்படி முயற்சி செய்யறதுனால, அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக, அந்த சபை தனக்கு பக்தி விருத்தி உண்டாக சரீர வளர்ச்சிய, சபை வளர்ச்சிய உண்டாக்குறது. இதுக்குதான் சபை, இப்படிதான் சபை உருவாகும். ஏன் சபை கூடணும்? பக்தி விருத்தி உண்டாக்கணும். ஏன் சபையில பேசணும்? பக்தி விருத்தி உண்டாக பேசணும். சபையில இருக்கிற 2 பேரும் என்ன பேசணும்? அவங்களுக்குள்ள பேசினா என்ன உருவாகணும்? பக்தி விருத்தி உண்டாகணும். இந்த நோக்கத்தை நம்ம தவற விட்டுட்டோம்னு சொன்னா வேற ஏதோ முளைக்கும். அங்க உங்களுக்குள்ள கசப்பான வேர் முளைத்தெழாதபடிக்கு அந்த வேர் மட்டும் எங்கிருந்து வந்தது? அப்ப அதுக்கு விதை யாரோ போட்டிருக்கும், அதனாலதான் அப்படி வந்துச்சு. பக்தி விருத்திக்கு ஏதுவான விதை விதைத்தால் அங்க பக்தி விருத்தி முளைச்சிருக்குமா இல்லையா? ஆனால் ஏன் அந்த உறவுக்குள்ளே கசப்பு முளைத்தது? அந்த விதையை நாம் விதைத்திருக்கிறோம். நல்ல கவனிங்கள, பகிரங்கமா போய் விதையை சுமந்துகிட்டு வயல்ல விதைக்கலாம். அது என்ன விதையா இருக்கும்? கண்டிப்பா கன்ஃபார்மா அது என்ன விதை? நல்ல விதை தான். ஆனா இரவிலே சாத்தான் விதைப்பானாம். அது என்ன விதை? களைகளை விதைப்பானாம். நாம் ரகசியமாக ஒருவருக்கொருவர் இன்னொருவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இல்ல, களைகள். அந்த களை முளைச்சா என்ன வருது? கசப்பான வேர் முளைத்தெழுகிறது. அது அந்த வேர் முளைத்து எழுந்து, வசனம் ரொம்ப எச்சரிக்குது, அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கிறது. சபையாகிய மொத்த குடும்பத்தையும் அது பாதிக்கிறதாமே. ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளுகிற, பழகுகிற, கிறிஸ்துக்குள் வளருகிற விஷயத்துல தனியாளா இருந்தாலும் சரி, ஒரு சபையா இருந்தாலும் சரி, தேவன் அங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்ன? பக்தி விருத்தி. அதனாலதான் ரொம்ப கிளீனாவே இப்ப சொல்றாரு பாருங்க. 29 என்ன சொல்றாரு? கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னா பெயர் சொல் அவையே கெட்ட வார்த்தை கிடையாது. சில கேட்டகரியில கெட்ட வார்த்தைன்னு இருக்கும் இல்லையா? அந்த கெட்ட வார்த்தை மட்டும் கிடையாது. பொதுவா நம்ம அதெல்லாம் பேசவே மாட்டோம். நம்மளாம் பேசவே மாட்டோம். இப்ப மயிறு அப்படின்னு சொல்றத கெட்ட வார்த்தையா நினைச்ச காலம் உண்டு இல்ல? ஆனா அது சுத்தமான தமிழ்ல சொல்லப்படுகிற ஒரு சொல் தான் அது. ஆனா அதுக்கே நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்ல? அந்த வார்த்தையை சொல்றதுக்கே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்? அந்த வார்த்தையை சொல்றோம். முடி, அந்த மயிருன்னு சொல்றதுக்கே ஒரு அச்சம் இருந்தது. அப்படி இல்லை, அது மட்டும் இல்ல, பக்தி விருத்திக்கு ஏது வல்லாமல் அவபக்தி உருவாகிற அளவு நான் எதை பேசினாலும் அது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. என் விசுவாசமே பஸ்மமாகிற அளவுக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. தேவ அன்பு குறைகிற மாதிரியே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது கெட்ட வார்த்தை. இப்ப இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிட்டுதான் எனக்குள்ள பக்தி விருத்தி உருவாக்குவதற்கு பதிலாக அவபக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறதாம். யாக்கோபு
1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அவன் நல்லா கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் அவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, ஆனால் அவன் தன்னை எப்பவுமே என்ன நினைச்சுக்குவானா, நான் தேவபக்தி உள்ளவன் என்று நினைத்துக் கொள்வானாம். அப்படி அவனே சொல்லிக்கிற அந்த தேவபக்தி வீணா இருக்குமே. அவங்கவுங்க மனசுக்குள்ள அவங்கவுங்க யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் 2 வசனம் தான். 1 தீமோத்தேயு 5:11. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி. அப்ப எனக்கு ஒரு சகோதரனோட பழகும் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த சகோதரன் வாழ்க்கையில இணைகிறான் என்று சொன்னால், என்னால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் முக்கியமா உண்டாகணுமா? பக்தி விருத்தி உண்டாகும். இந்த நோக்கத்தை மாத்திர மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய கிறிஸ்துக்குள்ளான உறவுகளிலே இனி நாம் நடக்கவும் நாடவும் பழகவும் வேண்டும். நிச்சயமா இப்போ என்னோடு சகோதரர்கள் ஊழியக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, நான் ரொம்ப பயந்து அவங்களோட பழகி பேசுவதில் ரொம்ப முக்கியமான கவனம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய பேச்சு பழக்கத்தினாலே அவர்களுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகணும். ஏன்னா ப்ரொஃபஷனே நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற ப்ரொஃபஷன்ல இருக்கேன். பொழப்பே அதுதான், வாழ்க்கை மொத்தமே அதுதான். அப்ப நான் அதுல ரொம்ப கவனமா இருப்பேன். விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாதா? நாங்க விசுவாசி தானே, என்னென்னமோ நாங்க பேசிக்குவோம். வாய்ப்பே கிடையாது, அப்படி வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமும் 2 தீமோத்தேயு 3:5 தேவபக்தியோட வேஷத்தை தரித்து அதோட பவர் அதோட பலன் அதோட ஸ்ட்ரென்த் மறுதலிக்கிறவர்கள் இருப்பார்கள். விலகு. தேவபக்தியை வேஷமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களை விட்டு, ரொம்ப வெரி ஹார்ட் கமாண்ட் தான். நல்லா தெரியுது, அவங்க உண்மையான தேவபக்திக்குரியவர்களாகவே இல்லை. தேவபக்தியை வேஷமாக தரித்துக் கொண்டு மட்டுமே அவர்கள் நடக்கிறார்கள், பேசுகிறார்கள். அவர்களை விட்டு விலகு. கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராவிட்டால் அவனுக்கு வாழ்த்து கூட சொல்லாத, விலகு. வம்ச வரலாறு கட்டுக்கதையை பேசுறவனுக்கு 1.5 மணி பதில் சொல்லி விட்டு விலகு. அப்படியானால் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற இந்த வாழ்க்கையில, மொத்த வாழ்க்கையில தேவனுடைய மொத்த எதிர்பார்ப்பு, மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு, நாம சபைக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில என்ன விருத்தியாகணும்? பக்தி விருத்தியாகணும். உலகம் மொத்தமா கிறிஸ்தவ உலகத்தை மாத்தி வச்சு உலகத்துல ஒரு விருத்தி, உலகத்துல ஒரு ப்ராஸ்பரிட்டி, அது மேல கவனத்தை கொண்டு போயிடுச்சு. இது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லாரும் சொன்னா முடிச்சிடுறேன். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமோ இன்னதென்று, அப்புறம் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால, புதிதாகிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்க. இந்த முயற்சி செய்யறதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும், நம்ம எல்லாம் சபையா இருக்கு, நம்ம எல்லாம் தினந்தோறும் பார்க்கிற பேசுற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அதான் உண்மை. என்னோடு பழகின சகோதரர்களாலே எனக்கு சரீர லாபங்கள் கண்டிப்பா உண்டு. அவங்க பர்சன் நான் எடுத்துருவேன், எந்த தடையுமே கிடையாது. அப்ப நான் என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு? நான் ஞான நன்மை கொடுப்பதற்கு எச்சரிக்கையாக கவனமாக நான் இருக்கணும். ஏன்னா அதுதான் என்கிட்ட இருக்கும். நான் ஞான நன்மையை கொடுக்கணும், சரீர நன்மை அவர்கள் எனக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் என் வாழ்க்கையை வாழணும், நான் என் வாழ்க்கையை முடிக்கணும். அப்படி நான் வியந்து பார்த்து பழகின சகோதரர்களே ஒருவர் தான் பால் சாலர். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறது,
விசுவாசமாக பேசுவது, மற்றவங்களை பத்தி குறைகள் பேசுறதே கிடையாது. அதான் சொல்றேன், டைம் இல்லை. உபதேச ரீதியாக சுட்டி காண்பிப்பார், என்னுடைய தவறையை சுட்டி காண்பிப்பார். தயவுசெய்து ஒருத்தர் நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கெல்லாம் மூஞ்ச பார்த்துக்கின்னு பழகிட்டுலாம் இருக்க போறோம். நம்ம பழகிறதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு வரணும்? அவட உதவி கேட்டேன், கொடுக்கல, அதை அப்படியே மறந்து விட்டுடுங்க. பக்தி விருத்தி உண்டாகுதா என் சகோதரனால, என் சகோதரியால? நான் அவங்களுக்கு பிரியமா நடந்து அவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் வாழலனா எல்லாருமே அந்த நோக்கத்தை வச்சுக்கலாம். 2 மான் தண்ணி கொடுக்க போச்சான் தாகத்துல, அது குடிக்கணும்னு இது விட்டுதான், இது குடிக்கணும்னு அது விட்டுதான், தண்ணி அப்படியே இருந்துதான். நம்ம அப்படி இருக்கணும். என் சகோதரன் அவன் பக்தி விருத்தி ஆகணும், அதுக்கு நான் என்ன பேசணும், நான் எப்படி நடக்கணும். அவரு நினைப்பாரு என் சகோதரன் பக்தி விருத்தி, அதுக்கு நான் என்ன பேசணும், எப்படி நடக்கணும். இப்படி 2 பேரும் பழகிட்டே இருந்தா டெய்லி எப்படி இருக்கும்ல, அது இருக்கிற பீஸையும் புடுங்குற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தரதை கவனிப்பார், கர்த்தரதை விசாரிப்பார். ஏன்னா அவர் நோக்கத்தை நாம மாத்திட்டோம், அதை ஏதாவது சிதைக்கிறோம்னு சொன்னா அவர் அதை ரொம்ப கவனமா எடுத்துக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.